Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3S LLBக்கான செகண்ட் ரவுண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஆகட்டும், அது கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லேயுமே சரி 3S LLBக்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்குது. அதன் அடிப்படையில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி செகண்ட் ரவுண்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடுங்க மேம் சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். டிஸ்க்ளைமராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இதே கட் ஆஃப் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து சேஞ்சஸ் மாறுபடும். நான் 1 or 2 கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஃபஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்டுக்கு. கண்டிப்பாக வந்து இதை விட ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன். மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 80.75 கட் ஆஃப் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 80 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 72.250 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 71.150 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 71.575 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 70.250 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 72.750 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 71.50 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 73.750 கட் ஆஃப் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 72 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 71.750 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட் லிஸ்ட்டில் 70.150 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டில் 65.50 கட் ஆஃப் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 64.150 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதிலிருந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அஃபிஷியலாக வெளியிடும் பொழுது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.